விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. டப்ஸா தொம்ம குமாரே, ஏய் கொக்கி குமார், கிட்ட வராத எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத. புதுப்பேட்டை, காசிமேடு, எண்ணூரு, வியாசர்பாடி எங்க ஏரியா. அண்ணா நகர், கேகே நகர், டி நகர், போட் கிளப் உங்க ஏரியா. கிட்ட வராத எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத, எங்க ஏரியா உள்ள வராத. wow, 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 இது ஒரு ஓரம் சிரித்தான் அன்பே நிஜமா, இது போதும் சிரிப்பான் அன்பே. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இங்கு தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, வண்ணமா மனம் இன்னுமா, தேடி தேடி தொலைந்திடும் பொழுது. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ,
கிடைக்குமா உன் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நிதின் சேகர், ரொம்ப கியூட்டா இருக்கீங்க பார்க்கிறதுக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். உங்களோட ஸ்டோரி போர்டு, உங்களோட கியூட்டான அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் கேட்போம். கலா மாஸ்டர், அவன் எல்லாத்தோட அந்த ஸ்டமக் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தெரியுமா? நம்ம பெரிய ஆளுங்க பண்ணும் போதே சூப்பர்னு, என்ன 6 வயசு பையன் பண்ணி காமிடாது, வயிற்ற தூக்கி ஷர்ட்டை தூக்குடா. நல்லா பண்ண. போன வாட்டியோட இந்த வாட்டி நான் சொன்னது கேட்டேன். ஜட்ஜை ரொம்ப பார்க்கக்கூடாது, சும்மா ஒரு 2 இடத்துல தான் பார்த்தேன், மீதி இடத்துல பார்க்கல. கரெக்டாக பண்ணேன். கொஞ்சம் அது எல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து ஃப்ரெண்டு வந்து உன்னை விட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே இந்த பாட்டு ஆடும் போதும் கொஞ்சம் நான்சிங்கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டான்ஸஸோட ஆடும் போது பக்கா பண்ணிட்டேன். கொஞ்சம் அந்த சிங்க்கு மட்டும் நீ பார்த்துக்கோ. ஏன்னா நீ சின்ன குழந்தைல 6 வயசு 6 வயசா பட் இந்த 6 வயசுல ஸ்டேஜ் ஏறுறீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப் யூ. குட். தருண் மாஸ்டர், ஸ்கூலில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குது, ஆஃப் இயர்லி ஃபைனல் இருக்குல்ல, 3. குவார்ட்டர்லியில் கொஞ்சம் சுமாராக அப்படி இப்படி படித்தா பரவாயில்ல. ஆஃப் இயர்லியில் கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா படிக்கணும். அப்புறம் ஃபைனல்ஸில் எப்படி பண்ணோம்? ஃபைனல் எக்ஸாம்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக படிக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃப் இயர்லி மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு நீ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரிதம்லாம் பிடிச்சி கரெக்ட் டைமிங்கில் எடு. அப்புறம் இன்னும் தைரியமாக பண்ணு. நல்லா பண்ணுற. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஓகே சார். நிதின் சூப்பர். உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு கேட்போம். ஜட்ஜஸ், உங்க ஸ்கோர் ஃபார் நிதின். கலா மாஸ்டர், ஓகே. ஸோ நிதின், கலா மாஸ்டர் 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தருண் மாஸ்டர், உங்க ஸ்கோர்? நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். நிதின் வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக பாஸ் ஆவா, அக்கறை சூடு.